இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளிய மரத்துலேருந்து புளியங்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து எங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நொண்டங்கான்னு சொல்லுவோம். சின்ன காய் பிஞ்சியில் இதை பறித்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி வெயில் காலங்களில் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து சூடுபிடி அந்த மாதிரி இருந்தாலும் வெயில் அதிகமாக சுற்றிருப்பீங்க இல்லையா, ஒரு பாடி ஹீட்டு அப்புறம் நீர் கடுப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இது சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும். அந்த சூடுபிடிங்கிறது வந்து நமக்கு உடனே நல்லா போனால் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரியா, நான் இந்த மாதிரி சாப்பிடுவேன். ஏன்னா நான் இந்த வெயில் டைமில் வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து வேலை பண்ணுவேன்ல, அதனால் எனக்கு ஹீட்னால அந்த மாதிரி இருக்கும். நான் அப்போ இதை சாப்பிடுவேன். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தருது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன்றும் விஷம் இல்லை. இது வந்து இயற்கையாக வளர்ந்தது. இதுக்கு எந்த ஒரு உரமும் நம்ம கொடுக்குறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வருது.